வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். இதுவரை தமிழக அரசியலிலே ஒரு நடக்காத சம்பவமா அடியோடு மாறும் அரசியல் களம் நிலவரம். அப்போ திமுக அதிமுக என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரை ஒரு கண்டிராத ஒரு பரபரப்பான காலகட்டத்தை நோக்கிதான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கிறதா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்படைகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அதாவது பல ஆண்டுகளாகவே திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்கள் மட்டுமே நடந்து வந்த இந்த சட்ட போராட்டம் என்பது கடந்த சில வருடங்களாகவே தேமுதிக நாதாக என்று அவ்வப்போது மும்முனை போட்டியாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றின் ஒரு வலுவான தேர்தல் பணிகளால் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டிதான் நிலவக்கூடிய சூழல் அரசியல் வட்டாரத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் 4 முனை போட்டி காரணமாக இந்த தேர்தல் வாக்களிக்கும் முறையில் ஒரு நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே ஒரு மிக தெளிவான ஒரு பிளவு என்பது ஏற்பட்டு அரசியல் நோக்கர்களெல்லாம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மற்ற தேர்தல்களைப் போல இல்லாமல் இந்த முறை கண்டிப்பாக நகரமா கிராமமா இடையே வாக்களிக்கும் முறையில் ஒரு கடுமையான வேட்பாளரெல்லாம் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகரங்களில் வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்பது கண்டிப்பாக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் முதல்வரை வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் வாக்கு என்பது தாவக்காவுக்கு கண்டிப்பாக இம்முறை அதிக அளவில் வாக்கு சதவீதம் அதிகமாக விஜய்க்கு கண்டிப்பாக பெறக்கூடும் நிலையில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது இன்னொரு பக்கம் சீமாவின் நாம் தமிழர் கட்சி மற்றும் தேர்தல்களில் கிராமப்புறங்களில் காட்டிய வளர்ச்சி இந்த முறை அதிமுக மற்றும் திமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சரிபார்க்கும் என்றுதான் தெரிகிறதா. கிராமப்புற வாக்காளர்கள் பெரும்பாலும் உட்கட்டமைப்பு மற்றும் புதிய மாற்றங்கள் எதிர்பார்ப்பதால் அங்கு மாற்று அரசுகள் பேசும் கட்சிகளுக்கு ஆதரவு பெருக அதிக வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் கிராமப்புறங்களில் ஒரு புதிய கட்சி அலை வீசினால் தமிழகத்தில் தற்போது நகர கோட்டைகளில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் இன்னும் குறையவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு மகளிர் உரிமைத்தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற ஒரு நேரடி பயணத்தரும் திட்டங்கள் மூலம் பெண்களின் ஆதரவை தக்க வைக்க முயல்கிறது. இதனால்தான் சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் திமுக ஒரு வலுவாக இருக்கும் நிலை உருவாகி கொண்டிருக்கிறதா. அதேபோல்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் தனது ஒரு பலமான அடிக்கட்டமைப்பை மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகள் மூலம் கிராமப்புறங்களில் தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட போராடுகிறது. பாரம்பரிய கிராமங்களில் இருக்கும் இரட்டை இலை மற்றும் உதயசூரியன் விசுவாசிகளை உடைப்பதுதான் புதிய கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுவதால் வெற்றி பெறுவதற்கான வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தலில் விட குறைய வாய்ப்புள்ளது. அதாவது அதிமுக மற்றும் ஆளுங்கட்சி எதிரான அதிருப்தி வாக்குகளை தனது பாரம்பரிய கிராமங்களில் வாக்கு வங்கிகளிலும் நிரம்பியுள்ளதா. திமுகவோ தனது சிறுபான்மையினர் ஆதரவு மற்றும் நலத்திட்டம் மூலம் வாக்குகளை திரட்டுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை குறிவைப்பதில் நகரப்புறங்களில் முன்னிலை பெற துடிக்கிறதா. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய மற்றும் கொள்கை மூலத்துடன் ஒவ்வொரு தேர்தலிலும் தனது வாக்குறுதிகளை உயர்த்தி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.